This video sponsored by EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் மக்களே, நான் உங்கள் டெய்லர் ஹெம்மா பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் துணிக்கு வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது, அது வந்து கை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லைனிங் பீஸு, இது வந்து ப்ளவுஸ் பீஸு. இது மாதிரி நீங்கள் லைனிங்கை மேலே வச்சு ப்ளவுஸ் பீஸை கீழே வச்சு அப்படியே ஒரு நேராக ஓட்டிக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு பட்டியும் நான் வச்சு நேராக அப்படியே ஒரு தையல் விட்டுக்கிறேன். அடுத்து வந்து கை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். லைனிங் பீஸ் இது. பாருங்கள், ப்ளவுஸ் துணி அடியில் வச்சுட்டோம். லைனிங் பீஸை வந்து நம்ம மேலே வச்சுக்கணும். நான் இடையில அந்த சைடெலாம் எக்ஸ்ட்ரா இருக்க துணி பார்த்திங்களா, அதை வந்து தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம லைனிங் துணி வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட கிளாத்து வந்து நம்ம கீழே இருக்கணும், லைனிங் பீஸு நமக்கு மேலே இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைனிங்குள்ளே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தையல் போட்டிருக்கிறது வந்து பிரிஞ்சிரும். பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி முள்ள கட் பண்ணிக்கோங்க. நான் பட்டியில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கட் பண்ணல. ஏன்னா இது வந்து நமக்கு உள்ளே இருக்கிறங்கிறப்போ நமக்கு வந்து பட்டி வந்து மொத்தமாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் போடுறப்போ நமக்கு கீழே பட்டி நல்லா உட்காரும், திக்னஸாக இருக்கும். அதனாலே நமக்கு உள்ளே மொத்தமாக இருக்கனாலே நமக்கு ஒன்றும் இது இல்லை. அதனால் வந்து நான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணல. எப்போதுமே நான் பட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளே இருந்துச்சுன்னா நான் அப்படியே உள்ளே மடித்து விட்டுருவேன். மடித்து இது மாதிரி நீங்கள் லைனிங்கை நல்லா இந்த மாதிரி பெரட்டி கீழே இழுத்துட்டிங்கன்னா லைனிங் அடியிலையும் ப்ளவுஸ் பிட்டும் மேலே இருக்கும். லைனிங் மேலே வராத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக இப்படி லைனிங்கை எடுத்து அடியில் இழுத்து விட்டு இப்படி நகத்தில் லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா கூட ப்ளவுஸ் பிட் வந்து நமக்கு கரெக்டாக மேலே இருக்கும். லைனிங் மடிஞ்சு கீழே போயிடும். உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி ஓட்டை வரல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைனிங்கை பரட்டினீங்கன்னா லைனிங் வந்து கரெக்டாக நல்லா உங்களுக்கு பிறண்டுரும். இல்லை எனக்கு இதே மாதிரியே கரெக்டாக வருது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இது மாதிரியே அப்படியே டைரெக்டாக லைனிங்கை கீழே பரட்டி நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு மேலே கரெக்டாக பிடிச்சிங்க, ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக மடிஞ்சிரும். ஒரு சில துணி மடியில் அப்படின்னா நீங்கள் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் பிட்டோட. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டு எடுத்து ப்ளவுஸுக்கு நம்ம பட்டி கரெக்டான அளவை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து
பட்டி எவ்வளோ உயரம் இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே இந்த சைடும் பட்டியோட கரெக்டான அளவும் தையலுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் கொஞ்சம் கீழே நம்ம வந்து ஆழமாக போகிறோம், அந்த இதுக்காக நம்ம ஓரளவுக்கு தோராயமாக நம்ம வெட்டலாம். இல்லை நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குதுங்கிறப்ப நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அந்த ஆழம் இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அங்கனையும் மார்க் பண்ணி இது வந்து உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்காக அடையாளத்துக்காக முன்னாடி பின்னாடி அடையாளம் தெரியறதுக்காக மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணிக்கலாம். 2 கையும் ஒன்றா கரெக்டாக நேராக பிடிச்சி இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி சென்ட்ரு பக்கம் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் அப்படியே நேராக பிடிச்சி அடியில் லைனிங்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சி அப்படியே மடித்து வச்சுருங்க. அடுத்து அதே பட்டி எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரியே அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவும் தையலுக்கான அளவும். இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு அளவில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பட்டியும் கையும் லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.